வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு முக்கியமான டாபிக் பார்க்க போறோம். மூளைக்காய்ச்சல், மெனிஞ்சைட்டிஸ். இந்த வீடியோல மூளைக்காய்ச்சல் ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுது, என்ன அறிகுறிகள் இருக்கும், நம்ம தடுப்பு நடவடிக்கைகள் ஏதாவது இருக்கா, மூளைக்காய்ச்சல் ஏன் இவ்வளவு டேஞ்சரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கோணத்தில் பேசலாம். மெனிஞ்சைட்டிஸ் இந்த வீடியோவில் வாங்க வீடியோவில் சொல்லலாம். மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னா என்ன? பிரெயின், அதாவது மூளை இருக்குல்ல, மூளையோட அவுட்டர் கவர், அதாவது வெளிப்பகுதி, அந்த வெளிப்பகுதி கவரிங் தான் மெனிஞ்சஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறோம். எப்படி நுரையீரலோட அவுட்டர் கவரை ப்ளூரான்னு நம்ம சொல்லி பேசியிருந்தோமோ, அதே மாதிரி மூளையோட அவுட்டர் கவர் பேர் மெனிஞ்சஸ்ன்னு சொல்கிறோம். அந்த மெனிஞ்சஸ் வந்து வீக்கமாச்சுன்னா, கிருமினால ஏதாவது இன்ஃபெக்ட் ஆச்சுன்னா, அப்போ அந்த கண்டிஷன் பேர் தான் மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மூளை காய்ச்சல். மூளை காய்ச்சல் வர்றதுக்கான முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு முக்கியமான காரணம் வந்து பாக்டீரியா, ரெண்டாவது முக்கியமான காரணம் வைரஸ், மூணாவது முக்கியமான காரணம் வந்து ஃபங்கஸ். ஆனால் இந்தியாவில் இதுக்கெல்லாம் மேலே த மோஸ்ட் முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டிபி. டிபி டிபி அப்போ இந்த காச நோய் மூளையை போய் தாக்க போகிறது தான் டிபி மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். பாக்டீரியா கிருமி மூளையை தாக்கும் போது பாக்டீரியல் மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். வைரஸ் கிருமி மூளையை தாக்கும் போது வைரஸ் மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். பூஞ்சை மூளையை தாக்கும் போது ஃபங்கல் மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்கிறோம். அப்போ பேசிக்கலாக எந்த கிருமி மூளையை போய் தாக்கினாலும் மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்ல போகிறோம். இவ்வளோ தான் மேட்ரு. அப்போது இதில் ஒன்று தீவிரமாக தடமையாக மாறுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், மாறுது. பாக்டீரியா எப்பவுமே ரொம்ப டேஞ்சர். ஓகே, ஓவராக வந்து தீவிரத்தன்மையாக இருக்கும். வைரஸ் கொஞ்சம் மென்மையானது. ஸோ வைரல் மெனிஞ்சைட்டிஸ் வந்து ஜென்ரலாக ரெக்கவரி கொஞ்சம் நல்லா இருக்கும், வெளியே வந்துடுறாங்க. ஃபங்கல் மெனிஞ்சைட்டிஸ் வந்து அவங்களோட எதிர்ப்பு சக்தியை பொறுத்து, எதிர்ப்பு சக்தி ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா கஷ்டம். டிபி பொறுத்த வரைக்கும் நாள் எடுக்கும், ரொம்ப நாள் ஆகும், ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம், காம்ப்ளிகேஷன் வரலாம், ரெக்கவர் ஆகலாம் அப்படின்ற மாதிரி வந்து டிபி மெனிஞ்சைட்டிஸ் வந்து போகும். சரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரி மூளை காய்ச்சல் வரும் அப்படின்ற எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா எல்டர்லி பீப்புள், அதாவது ரொம்ப வயதானவர்கள். ரெண்டாவது முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட், அதாவது எதிர்ப்பு சக்தி ரொம்ப குறைபாடாக உள்ளவர்கள். மூணாவது வந்து ஹெச்ஐவி பீப்புள், அதாவது இந்த ஹெச்ஐவி எய்ட்ஸ்லாம் இருக்குல்ல, இவங்களுக்குலாம் இந்த மூளை காய்ச்சல் ரொம்ப ஈஸியாகவே வருது. ஸோ எதிர்ப்பு சக்தி குறைபாடுனும் போது எல்லாரும் கீழே வந்துடுறாங்க. என்னது, ரொம்ப நாள் ஸ்டீராய்டு மாத்திரை போடுறவங்க, டயாலிசிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கவங்க எல்லாருமே எதிர்ப்பு சக்தி குறைபாடு உள்ளவர்கள் தான். அப்போ இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரி மூளை காய்ச்சல் வர்றதுக்கான வாய்ப்புகள் உள்ளது. எப்படி சார் மூளைக்கு போய் இந்த கிருமி செய்கிறது? ரத்தம் தான். இப்போ ரத்தத்தில் இந்த கிருமி வந்து நம்ம ரத்தத்தில் தாண்டி ரத்தத்தில் அப்படியே ரத்தம் வந்து எங்கெங்கெல்லாம் போதோ எல்லா இடத்துக்கும் போகும்ல. அப்போ அந்த கிருமி ஒன்ஸ் உள்ளே பூந்துருச்சுன்னா அது அப்படியே போய் மூளையில் போய் அதோட ஏரியாவில் செட்டில் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்போ மூளை காய்ச்சல் ஏற்படுகிறது. அப்போ பிளட் வழியாக தான், பை பிளட் ஸ்ட்ரீம் தான் இதெல்லாம் போய் மூளையில் வந்து சேருது. டைரெக்டாக எதுவும் அந்த தோல் வழியாக மூளைக்கு இறங்கிருமா, மூச்சிலிருந்து மூளைக்கு போயிருமா, அதெல்லாம் கிடையாது. எல்லாமே பிளட், த்ரூ பிளட் தான் நம்ம போய் சேருகிறது. ஜென்ரலாக பிளட் பிரெயின் பேரியர்னு ஒன்று இருக்கும், ஓகேங்களா. ஆனால் அதெல்லாம் தாண்டியும் வந்து ஒரு சில கிருமிகள் போயிட்டு உங்கள் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருந்தால் தாக்குதலை ஏற்படுத்தலாம். அதனால் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எதிர்ப்பு சக்தியை நம்ம கரெக்டாக பார்க்கணுன்றது டேக் ஹோம் மெசேஜாக இருக்குது. எனக்கு மூளை காய்ச்சல் தான் சொல்லிட்டு என்ன அறிகுறிகள் சார் இருக்கும், வாட் ஆர் த சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன மூளை காய்ச்சலுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ரொம்ப கிளாசிக்கலாக 3 இம்பார்ட்டண்ட் அறிகுறி வச்சு சொல்லிடலாம் இது மூளை காய்ச்சல். முதல் விஷயம், தீவிரமான ஜுரம். ஓகேங்களா, ரொம்ப தீவிரமான ஜுரம், கொதிக்கும், 103 104 டிகிரின்னு கொதிக்கும் ஒன்று. ரெண்டாவது, அவன் கழுத்து வந்து ஸ்டிஃபாகவே இருக்கும். ஓகேங்களா, இப்போ நான் என் கழுத்து பாருங்கள், கீழே போகுது மேலே வருது, சைடில் போகுது வருது. ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து நல்லா பண்ண முடியுது. ஆனால் அவன் கழுத்து ஃபுல் ஸ்டிஃப் இப்படியே தான் இருக்கும். அவன் கழுத்தை நீ பண்ணாலும் அசைக்க முடியாது, கழுத்து அப்படியே ஸ்டிஃபாக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இந்த மெனிஞ்சல் இரிட்டேஷனால நெக் ஸ்டிஃப்னஸ் ரொம்ப சிவியராக இருக்கும். இது முக்கியமான வந்து அறிகுறி. மூணாவது, ஆல்டர்ட் சென்சோரியம், அதாவது பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து அந்த கான்ஷியஸ்னஸ் லெவல்னு சொல்கிறோம்ல, ஸோ இந்த மாதிரி மயக்கமாக இருக்கிறதும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான அறிகுறி. ஸோ நல்ல ஜுரம் அடிக்குது, தலை ஸ்டிஃபாக இருக்குது, ஆள் வந்து சுயநலவு குறையுதுன்னா மூளை காய்ச்சலுக்கு வாய்ப்பு இருக்கிறதுக்கு ரொம்ப அதிகம். இதை தாண்டி வேறு ஏதாவது அறிகுறி இருக்குமானா நிறைய அறிகுறி. சில பேர் பார்த்தீங்கன்னா காக்கா வலிப்போடு வருவாங்க. மூளை காய்ச்சல் காக்கா வலிப்போ வந்து வரலாம். வாய் பேசுறதுல தொந்தரவு ஏற்படலாம். கை கால் சில பேர் கொஞ்சம் வராமல் போகலாம். தலைவலி ரொம்ப மறந்துட்டேன். தலைவலி ரொம்ப சிவியர் தலைவலி, ஹெட்டேக், தலை பிச்சுக்கும். அப்படி நம்ம யோசிக்க முடியும். நம்ம ஆஃபீஸில் போயிட்டு இருந்தால் ஐயோ டென்ஷனாக இருக்கட்டா தலைவலிக்கு தான், அந்த மாதிரிலாம் இருக்காது. விண்ணுன்னு பின்னிடும் தலைவலி, பயங்கரமான தலைவலி. ஸோ ஃபீவர், தலைவலி, கழுத்து ஸ்டிஃபாக இருக்குது,
சுயநலவு குறையுது, இது எல்லாமே இந்த மூளை காய்ச்சலுக்கு கிளாசிக்கல் அறிகுறிகள். இதில் வந்து அந்த பாக்டீரியாவில் வந்து இந்த தீவிரத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும். அதாவது ஜுரம் ரொம்ப கொடூரமாக இருக்கும். சில பேர்லாம் 105, 106 டிகிரிக்கெலாம் போகிறாங்க. டிபின்னும் போது காய்ச்சல் கொஞ்சம் லைட்டாக மென்மையாக இருக்கும். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் இந்த வெயிட் குறையிறது, பசி எடுக்காமல் இருக்கிறது, ஆள் வந்து ஸ்கெலிட்டன் மாதிரி இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயினான அறிகுறிகள் இந்த மூளை காய்ச்சல். சரி என்ன சார் பண்ணணும்னா, நோ டைம் வேஸ்ட். எவ்வளோக்கு சீக்கிரமாக மருந்து ஆரம்பிக்கிறோமோ உயிர் தப்புறதுக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ நோ டைம் வேஸ்ட்னும் போது இந்த தலைவலி ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு, ஜுரம் கொதின்னு கொதிச்சுக்கிட்டு இருக்குன்னா இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறதோட உங்களுக்கு வேறு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா எவ்வளோ சீக்கிரமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆரம்பிக்கிறோமோ நம்மளுக்கு ரெக்கவரிக்கு வாய்ப்பு அதிகம். அப்போ இமீடியட்டாக ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் வந்து இதை செக் பண்ணும்போது இது ஒரு மூளை காய்ச்சல் மாதிரி இருக்குன்னு கண்டுபிடிச்ச உடனே அவர் ஒரு சில டெஸ்ட்டுகள் பண்ணுவார். என்ன டெஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து தலைக்கு வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க. ஏன்னா வந்து வீக்கம் எவ்வளோ தூரத்தில் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது உள்ள ப்ரெஷர் ஏறுதா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் அவங்க பண்ணுறது என்னென்னா லம்பார் பங்க்சர், எல்பி. லம்பார் பங்க்சர் இந்த மூளை காய்ச்சலுக்கு மிக முக்கியமான ஒரு டெஸ்ட். ஏன் அப்படின்னா அது வழியாக தான் இது பாக்டீரியாவா, வைரஸா, டிபியா என்னன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும். லம்பார் பங்க்சர் எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு சின்ன ஒரு மெலிசா ஊசி மாதிரி ரொம்ப சின்னதாக இருக்கும், ஸ்பைனல் நீடில்னு சொல்லுவாங்க. அந்த ஊசியை வந்து நம்ம பின்னாடி இந்த முதுகு பகுதியில் வந்துட்டு உள்ளே செலுத்தி நம்ம மூளையிலேருந்து முதுகு தண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு சொல்லிட்டு வரும். அதாவது சிஎஸ்எஃப், செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடுன்னு ஒரு நீர் இருக்கும். அந்த நீரை வெளியே எடுப்பாங்க. அந்த நீர் எடுத்த நீரை வந்துட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க. ஸோ இந்த சிஎஸ்எஃப் அனாலிசிஸ், அதாவது இந்த மூளை மற்றும் முதுகுத்தண்டு நீரோட ஒரு ஆய்வினை தான் இந்த மெனிஞ்சைட்டிஸுக்கு இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆஃப் சாய்ஸ். அதாவது முக்கியமான ஒரு ஆய்வு வந்து இந்த சிஎஸ்எஃப் அனாலிசிஸ். இந்த சிஎஸ்எஃப் அனாலிசிஸ் லம்பார் பங்க்சர் பண்ணி நம்ம என்னன்னு கண்டுபிடிப்போம்னா, இது பாக்டீரியாவா, இது வைரஸா, இது டிபியான்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. அப்போ கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கு ஏற்ற எதிரிக்கான மாத்திரையை போட்டுடலாம். இப்போ பாக்டீரியானா அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிபயோட்டிக், என்ன பாக்டீரியா, வைரஸ்னா அதுக்கேற்ற மாதிரி ஆன்டிவைரல், டிபினா டிபி மாத்திரை அப்படின்ற மாதிரி ட்ரீட்மெண்ட். இப்போ சப்போஸ் ஃபங்கஸ் வருதுன்னா ஃபங்கஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மருந்துங்களை போட்டுக்கலாம். இதுக்கு தான் இந்த சிஎஸ்எஃப் அனாலிசிஸ் ரொம்ப உதவியாக வந்துட்டு இருக்குது. இதை தாண்டி வந்து பெரிய ஆய்வுகள் இந்த கேஸுக்கு தேவைப்படாது. ஜென்ரலாக பிளட் இதெல்லாம் ரொட்டீனாக எடுப்பாங்க. ஆனால் மெயினான 2 டெஸ்ட்டு, ஒன்று ஸ்கேனு, இன்னொன்று அந்த சிஎஸ்எஃப் அனாலிசிஸ். இது 2 தான் மெயின் டெஸ்ட்டு இந்த மூளை காய்ச்சலுக்கு. ஆனால் இந்த மூளை காய்ச்சலுக்கு வந்து இந்த ரிப்போர்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்னா கிடையாது. ஏன்னா எவ்வளோ சீக்கிரம் மருந்து ஆரம்பிக்கிறோமோ இம்பார்ட்டன்ட். அப்போ இந்த பேஷண்ட்ஸ்க்கு இமீடியட்டாக வந்து ஹையர் ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆரம்பிக்கப்படும். முக்கியமாக காமனாக இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ், லிஸ்டீரியா இந்த மாதிரி கிருமிகள் வந்து இதை காமனாக காஸ் பண்ணுதுன்றதுனால அதை பிளான் பண்ணுற மாதிரியான கவரேஜ் பண்ணுற மாதிரியான மருந்துகள் வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து கவரேஜ் பண்ணி உங்களுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆரம்பிப்போம். இந்த டிபி மாத்திரையும் இந்த வைரஸ் மாத்திரை இதெல்லாம் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஆரம்பிப்போமே தவிர, ஆனால் எம்பிரிக்கலாக வந்த உடனே ஒரு ஹையர் ஆன்டிபயோட்டிக் இந்த மெனிஞ்சைட்டிஸ்க்கு ஒரு ப்ரோட்டோகால் டாக்டர்ஸ் வச்சுருக்கோம், அதை ஆரம்பிச்சிருவோம். இதை தாண்டி வேறு மருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஸ்டீராய்ட்ஸ் மருந்துங்களும் கொஞ்சம் கொடுப்பாங்க, இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா மூளை காய்ச்சல் ஏற்படும் போது தலையோட ப்ரெஷர் ஏறிட்டே போகும். ஏன்னா தலைக்குன்னு ஒரு ப்ரெஷர் இருக்குது. அந்த ப்ரெஷர் பேர் தான் இன்ட்ராக்ரேனியல் டென்ஷன், ஐசிடின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷர் ஏற 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 என்ன ஆகும்னா உங்களோட ஹார்ட் ரேட்டு குறைய ஆரம்பிச்சிடும், பிராடிகார்டியான்னு சொல்லுவாங்க. பிபி அதிகமாக ஆரம்பிச்சிடும். அப்போ திடீர்னு உயிரிழப்பு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த இன்ட்ராக்ரேனியல் ப்ரெஷரை குறைக்கிறதுக்கான வழிகளை செய்யணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும், ஸ்டீராய்டு தான் மெயின் மருந்து. ஸ்டீராய்டை தாண்டி கொஞ்சம் ஒரு சில மேனிட்டால் இந்த மாதிரி சொல்யூஷன்ஸை கொடுத்து நம்மளோட பிரெயின் ப்ரெஷரை குறைக்கிறோம். இதை தாண்டி வந்து ஃப்ளூயிடு, ஜுரம் மருந்து, இந்த தண்ணி போட்டு துடைக்கிறது இதெல்லாம் ரொட்டீனாக வந்து நம்ம பண்ண தான் செய்ய போகிறோம். பேஷண்ட் ரெக்கவரின்றது எவ்வளோ சீக்கிரமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆரம்பிக்கணும் அதை பொறுத்து. இல்லை சார் நம்ம லேட் ஆகிடுச்சுன்னா உயிருக்கு ஆபத்து. சரி உயிர் தப்பிச்சாலும் ஒரு சில காம்ப்ளிகேஷன் வர வாய்ப்பு இருக்குது. நிறைய மெனிஞ்சைட்டிஸ் பேஷண்ட் ரெக்கவர் ஆகி வந்து எனக்கு இப்போ காது கேட்கலன்னு வராங்க, சில பேர் கை கால் வரலன்னு வராங்க, சில பேர் பேச்சில் பிரச்சனைன்னு வராங்க, சில பேர் இன்னும் தலைவலிச்சிட்டே இருக்குன்னு வராங்க. இந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு எந்த நரம்புகள் வருதோ பாதிக்கப்படுகிறதோ அந்த நரம்புகளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில காம்ப்ளிகேஷன்ஸ் வரதான் செய்யுது. அதனால் நம்ம இந்த மெனிஞ்சைட்டிஸ் அசால்ட்டாக விடாமல் எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆரம்பித்து ட்ரீட் பண்ணுறோமோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுன்னு பார்த்துக்கணும். சார் இந்த மெனிஞ்சைட்டிஸ் வராமையே தடுக்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வழி இருக்கா, ஏன் அப்படின்ற மாதிரி ஆங்கிள் பேசணும்னா தடுப்பூசி. அதுக்கு தானங்க தடுப்பூசிங்க வச்சுருக்காங்க. இப்போ நியூமோகாக்கல் தடுப்பூசின்றது ஏன் அப்படின்னா மெனிஞ்சைட்டிஸ் வந்து முக்கியமான காரணம் இந்த ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா என்ற ஒரு பாக்டீரியா. அந்த பாக்டீரியாவுக்கு அகேன்ஸ்டாக தடுப்பூசி இருக்குது. ஆனால் எத்தனை பேர் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. அதே மாதிரி நெய்சீரியா மெனிஞ்சைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய கோனோகாக்கஸ்க்கு அகேன்ஸ்டாக வந்துட்டு வேக்சின்ஸ்,
அதே மாதிரி வந்து ஃப்ளூ வேக்சின்ஸ், இந்த மாதிரி தடுப்பூசிகளும் வந்துட்டு இந்த இடத்துல முக்கியமாக ஒரு ரோல் வந்து ப்ரிவென்ஷனுக்கு ப்ளே பண்ணுது. இதை தாண்டி உங்கள் எதிர்ப்பு சக்தியை மெயின்டைன் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. சுகரை கண்ட்ரோலில் வச்சுக்கிறது இம்பார்ட்டண்ட்டு. அதே மாதிரி நீங்கள் இந்த கூட்ட நெரிசல் இந்த மாதிரிலாம் போகிறீங்க, பிலிகிரிமேஜ் எல்லாம் புது ஊர் போகிறீங்க, ஹஜ்ஜுக்கு போகிறீங்க, அதெல்லாம் போகிறீங்கன்னா மாஸ்கெல்லாம் கரெக்டாக மாட்டிக்கிறது இம்பார்ட்டண்ட். ஏன்னா புது ஊர்லேருந்து கிருமிங்க ஈஸியாக தாக்கும். ஏன்னா அந்த ஊரில் இருக்கிற கிருமிங்க உங்கள் உடம்பு ஒத்துழைச்சிருக்காது, புதுசாக கிருமிங்க டக்குண்டு ரியாக்ஷன் உண்டாக்கும். அப்போ இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் எல்லாருமே மக்களான நம்ம வந்து பண்ணிக்கணும் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓவராலாக மெனிஞ்சைட்டிஸ் அப்படின்னா மூளை காய்ச்சல். மூளை காய்ச்சலோட மெயின் அறிகுறி கடுமையான ஜுரம், தலைவலி, அதே மாதிரி நெக் ஸ்டிஃப்னஸ், சுயநலவு குறையிறது, காக்கா வலிப்பு, இதெல்லாம் மெயின் அறிகுறி. மூளை காய்ச்சல் இருக்குது அப்படின்னா பாக்டீரியாவாக இருக்கலாம், வைரஸாக இருக்கலாம், டிபியாக இருக்கலாம், ஃபங்கஸாக இருக்கலாம். முக்கியமான 2 டெஸ்ட் வந்து ஒன்று எம்ஆர்ஐ, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூரல் ஃப்ளூயிட் டேப்பிங். இது 2 தான் வந்துட்டு மெயின் டெஸ்ட்டாக வந்து நம்ம எடுப்போம். இது 2ம் எடுத்து முடிச்சதுக்கப்புறம் முக்கியமான வேலை என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, எவ்வளோக்குள்ள சீக்கிரமாக டாக்டரை போய் பார்க்குறோமோ ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆரம்பிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஓவராலாக இதெல்லாம் நம்ம கரெக்டாக பண்ணணும். இது தாண்டி வந்து நம்மளுக்கு இந்த மெனிஞ்சைட்டிஸ் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வேக்சினேஷன் போடுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நெய்சீரியா மெனிஞ்சைஸ்க்கு அகேன்ஸ்டாக வேக்சின், ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனிக் அகேன்ஸ்டாக நியூமோகாக்கல் வேக்சின், இந்த வேக்சின்ஸ் போடுறதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ ஓவராலாக மெனிஞ்சைட்டிஸை தடுக்கிறது நம்மளோட எதிர்ப்பு சக்தி மற்றும் வேக்சினேஷன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.